ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். திருச்சிக்கு வந்திருக்கோம், என்எஸ்பி ரோடுக்கு. மெயினாக எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்க்கு வந்து அவனோட கடை வந்து கொஞ்சம் சின்னதாகிடுது. வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. சரி, ஓகே, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதுதான் வந்து என்எஸ்பி ரோட். சின்னதாக வேணுமா? ஓகே, அது கொடுங்கண்ணா. ஒரு நிமிஷம். இது எவ்வளோ கிராம்ஸு? இது இருக்கட்டும். அவனும் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் பார்த்தான். ஃபஸ்ட்டு பார்த்தது நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கடா பேங்கிள் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். அன்றைக்கி வாங்கின உடனேவே அனிருத் கிட்ட கையில் போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா அவனோட பழைய காப்பு. வாங்கி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. எனக்கு கரெக்டாக எப்போ வாங்கினோம் அப்படிங்கிற டைம் வந்து எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாங்கிற பிளானில் தான் வீட்டிலேருந்து கிளம்பி மங்கள் உள்ள வர வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. பாருங்கள், பசங்களுக்கு எவ்வளோ அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குன்னு. ஜஸ்ட் அங்கே ஃபேன்சி அந்த ப்ரேஸ்லெட்ஸ் இருந்ததா அனிருத் போட்டு பார்க்குறேன்னா, அதனால வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிடான்னு சொன்னேன். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை, பில்லிங் கவுண்டரில் தான் இருக்கேன். நாங்கள் போன அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8,360 இருந்தது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், நாங்கள் பில்லிங்லாம் பண்ணியாச்சு. டைரெக்டாக இப்போ வந்து சில்வர் செக்ஷன்லேருந்து இப்போ வந்து தங்க மாளிகை தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பக்கத்தில் தான், ஒரு 100 மீட்டர்ஸ்னு கூட சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சில்வருக்கான செக்ஷன் இருக்குது. பேக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரியோட பில்டிங் இருக்குது. உள்ளே வந்தோடனே பாருங்கள், அழகாக குட்டியாக ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த அளவுக்கு அன்றைக்கி கும்பல் இல்லை. அனிருத் பார்த்திங்கன்னா சூப்பராக 5 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணிட்டான். பெஸ்ட்டாகவும் கிடைச்சிருக்கு. அனிருத் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துப்பீங்க. 5 நிமிஷம். ரொம்ப டிசைன்ஸ் இருக்காது. ஏன்னா நீ இப்படி அனிருத் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நான்லாம் சீக்கிரம் செலக்ட் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு தான் லேட் ஆகும்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். இப்போ எதுக்காக நம்ம வந்து மங்கள் கோல்ட் ஹவுஸ் வந்திருக்கோம் அப்படின்னா, மெயினாக வந்து அம்மாவுக்கு வந்து தாலியில் போட்டுக்கிறதுக்கு வந்து பவழம் வாங்கிறதுக்காக தான். பவழம் நல்ல குட்டியாக இருந்தாலும் நல்ல காத்திரமாக அந்த தங்கம் வந்து அந்த ஹூக்கோட நல்ல சூப்பராக கனெக்டாக இருந்தது. வாங்கியாச்சு, பில்லிங்கும் பண்ணியாச்சு. ஜுவல்லரி ஷாப்பில் வேலைகள் முடிந்தன மக்களே. இப்போ நம்ம வந்து பாத்திர கடைக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக அம்மா வந்து பேக் சரண்டர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. வரட்டும். ஏதோ ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதோ பார்த்துட்டு இருக்கான் அனிருத். ஆக்சுவலாக நான் எதுவும் வாங்க போகிறது இல்லைங்க. கிருத்திகாவுக்கு ஏதோ பன்னீர் மோல்டு வேணுமா, அதுதான் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். மே மந்த் வரப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அது இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு லைட்டர் இருந்தது. அந்த லைட்டர் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் நான் 2 லைட்டர் மாற்றிட்டேன். எதுலேயுமே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எதுவுமே ஒர்க் பண்ணல, 2மே உடஞ்சி போச்சு. சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. அதனால ஒரு லைட்டர் வாங்கிக்கிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னீர் மோல்டு. இனிஷியலாக எனக்கு வந்து ஐடியா இல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருந்ததா, சரி ஓகே, இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து அமேசானில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 400 போட்டிருந்தது. சரி ஓகே, நம்மளும் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான பர்ச்சேஸ். பன்னீர் மோல்டு 2 வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரியே வந்து லைட்டர் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே டைரெக்டாக சாரதாஸ் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா அனிருத்க்கு வந்து யூனிஃபார்ம் பேண்ட் வாங்கி ஒன்று ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் மெட்டீரியல் வாங்கினோம். டெய்லர்ட்டையும் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவரும் நல்லா சூப்பராக தைச்சி கொடுத்துட்டாரு. இப்போ அதை வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பார்த்திங்கன்னா இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சது, சாப்பிட வந்திருக்கோம். எங்கன்னா இங்கே டவுனுக்கு வந்தாலே எங்களோட சாஸ்தான இடம் பார்த்திங்கன்னா வசந்த பவன் தான் வருவோம். அது என்னமோ ரொம்ப நாளாக அதே பழகிடுச்சு. வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ணணும்னு தோணல. நான் வந்து ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத் காப்பு காட்டு அழகாக இருக்குடா, செமையாக இருக்குது.
திருச்சிக்கு வந்தாலே இந்த என்எஸ்பி ரோட்ல ஒரு நடந்துட்டு வந்தாதாங்க என்ன சொல்றது ஆத்ம திருப்தியா இருக்கும். அதே மாதிரி வசந்த பவன் ரவா தோசை அது இப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா இல்லை வந்து சாப்பிட்டா தான் மனம் வந்து ஒரு திருப்தி அடையும் நமக்கு. இல்லை எங்கள் ஆத்துக்கார் வரல, நானும் அனிருத்தும் தான் வந்திருக்கோம். அவருக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, அதனால நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இதோ பக்கத்துலேயே இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குழந்தையெல்லாம் எப்படி இருக்கா? சூப்பருங்க. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான சாப்பாடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரவா தோசை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இது பார்த்தீங்கன்னா கார சட்னி, அப்புறம் சாம்பார். அம்மாவும் வந்து அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அத்தை ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜ சித்தி வந்து சோலாபூரிக்காக வெயிட்டிங். சித்தி சோலாபூரிக்கு வெயிட்டிங்கா? ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். இனிமேல் அட்டாக் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது வந்து அனிருத் இது என்னடா கைமா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தான். அப்புறம் சூப்பரான கோபி 65. ஹாய் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். மங்கள் போயிட்டு வந்து சும்மா ஒரு ஜாலியாக இருக்கும். 5 days ஆச்சு. 5 days இருக்குமா? ஆமாம் 5 days. ஓகே 5 days ஆகிடுச்சான். மெயினாக எதுக்கு போனோம்னா அனிருத்துக்கு வந்து இந்த காப்பு வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். அவன்கிட்ட ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி ஒரு காப்பு இருக்குது. இது வந்து வாங்கி 3 yearsக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் சைஸ் குட்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து பாருங்களேன், இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அனிருத்துக்கு வந்து காப்பு வாங்க தான் போனோம். இதுதான் அனிருத்துக்கு வாங்கின காப்பு. ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஐடியா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பழைய காப்பை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேண்டாம் இது ஃபஸ்ட்டு வாங்கினது, ஸோ அதனால இது போட வேணாம்னு சொல்லிட்டு இது போடலை. இது கொஞ்சம் அப்படி கிடையாது, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் அது ப்ரைஸ். அனிருத்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, எடுத்துறமா கொடுத்தான். அம்மா இதை இப்போ போட வேணாம், அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இருக்க இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு சரி ஓகே வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இது வந்து கீழே விழுந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு ஆசாரிக்கிட்ட கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதுதான் அனிருத் டெய்லி யூஸ் போட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து கிருத்திகா கேட்டிருந்தா பன்னீர் மோல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போயிட்டு இது மங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் மோல்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 202 rupees. ஆக்சுவலி இதே மாதிரி ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் வந்து அமேசானில் செக் பண்ணேன், 400 போட்டுருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பன்னீர் மோல்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நானும் லைட்டரு நிறைய இது மாற்றிட்டே இருக்கேன், எதுவுமே நல்லா இல்லை. சரி ஓகே நம்ம இங்கே ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு மங்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டர் வாங்கிட்டு போகிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 rupees. அவ்வளோதான், ஒரு குட்டி ஷாப்பிங். அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தாலியில் போட்டுக்கிறதுக்கு ஒரு பவழம் வாங்கியிருக்காங்க. அது நான் வந்து வீடியோவில் காமிச்சேன். ரொம்ப சிம்பிளான அழகாக கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு வந்து பவழம் வாங்கியிருக்காங்க தாலியோட. இப்படி தான் இன்றைக்கி இந்த நாள் போச்சு. நானும் இதோட இதெல்லாம் வரேன் போட்டுறேன் நான் வந்துடுறேன். நானும் அம்மா கூப்பிட்றாங்க வீட்டுக்கு. நானும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஒரு எண்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு குட்டி ஷாப்பிங் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, பட் ஜாலியாக இருந்தது. திருச்சி வந்துட்டோம். என்எஸ்பி போகலன்னா எப்படி இருந்தாலும் போயிட்டு சும்மா ஜாலியாக போய்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.